तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதை தெம்பாக வைத்து கொண்டோம்னா எதையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்படும் நேர காலம்தான். செலவுகள்லாம் அதிகரிக்கும் என்கிறதுனால அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடி போகும் சூழ்நிலை ஏற்படும். சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடன் செய்வீங்க. உங்களின் ஆலோசனைகள் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும். புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீங்க. சிரமம் பார்க்காம சாகசங்களில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் மற்றவர்களால் தேவையில்லாத வீண் கலகம் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவரை அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர் என அனைவரிடமும் பொறுமையை கடைபிடிப்பது அனுகூலத்தை தரும். உடல் பொலிவடையும். உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்ள போகிறீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது
பொருளாதாரத்தை பற்றி தான். அவ்வப்போது பணப்பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவானின் சஞ்சாரத்தினால அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிக்கும் உங்களுக்கு ஒரு சக்திலாம் ஏற்படும். உங்கள் ராசிநாதனே சுக்கிரனாக அமைகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது போல் எல்லாத்தையும் நீங்கள் கடந்துட்டு போயிடுவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள், முதலீடு சார்ந்த விஷயங்களை அனைத்திலும் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். இதனால் உங்கள் செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகும். உடல்நலம் சரியில்லாதவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடல்நலத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அதனை மேம்படுத்த வழிவகைகளை செய்ய வேண்டும். அடுத்தது பெண்மணிகளை பற்றி பார்க்கும் பொழுது பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தைகளை நம்புவீங்க. கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீங்க. எவரிடமும் மனம் திறந்து பேச வேணாம். உங்கள் கடமைகளை சரிவர ஆற்றவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகஸ்தர்கள். அதை பற்றி பார்க்க போகிறோம். உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீங்க. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீங்க. பணவரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க. உங்கள் வேலை திறன் பளிச்சிடும். அடுத்தது வியாபாரிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக உங்களுக்கு உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குவீங்க. ஆயினும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்யவும். மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தால் உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். அரசியல்வாதிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீங்க. எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவங்க மீது ஒரு கண் வச்சிருக்கணும். கட்சி தலைமையிடம் நல்ல பேரை காப்பாற்றி கொள்ளணும். சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேணாம். அடுத்தது கலைத்துறையினரை பற்றி பார்க்கும் பொழுது கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் அந்த துறையில் வெற்றி வாகை சூடலாம். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதே சமயம் உங்களின் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்கணும். சக கலைஞர்களை அனுசரித்து போகணும். மாணவ மணிகளை பற்றி பார்க்கும் பொழுது மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறுவாங்க. சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்புலாம் கிடைக்கும். மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீங்க. தீய நண்பர்களான நட்பை துண்டிப்பீங்க. உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வீங்க. அடுத்தபடியாக கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் பொருள்களின் விற்பனை மிகவும் நல்லாவே இருக்கும். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகள்லாம் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். படிப்படியாக வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நல்லாயிருக்கும். செலவுலாம் அதிகமாகும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரோகிணி. இந்த மாதம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்தை அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கப் போகுது. நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களை எண்ணிக்கையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்பட வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து மிருக சீரிசம் 1-2 பாதங்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் வந்து வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லதே. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவுலாம் பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செஞ்சு கொடுப்பீங்க. மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டோம்னா கவலையெல்லாம் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனசுக்கு வந்து சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்க போகுது. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும்.